தங்கத்தையும் வெள்ளியையும் உண்டாக்கினது நம்முடைய தகப்பன் என்றால், தேவன் தான் உண்டாக்கினார் என்றால், அடுத்த கேள்வி, அது யாருக்காக உண்டாக்கி இருக்க வேண்டும்? நான் சேர்த்து வைக்கிற சொத்து இவளுக்கு கொடுப்பேனா? ஆண்டி தரமாட்டீங்களா? ஆண்டி தரமாட்டேன் சாலு. நானும் அவரை போலதான். ஒருத்தன் வெளியே இருக்கான் அவிசுவாசியா, ஒருத்தன் வெளியே மறுதளிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு சொத்தை கொடுப்பதற்காக அவள் இவரவு சௌதரித்து வைத்தார் இல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறினார். நமக்கு கொடுப்பதற்காக அல்லவா அவர் உண்டாக்கினார். இல்ல அப்பாவோட சொத்துக்களை பிள்ளைகள் ஆசைப்பட்டால் அது யாராவது தவறுன்னு சொல்லுவாங்களா? உரிமை. எல்லாம் சொல்லுங்க. கேட்பதற்கு பேர் என்ன? ஆசை அல்ல, அதுக்கு பேரு உரிமை. அவர் சௌதரித்தது, அவர் உண்டாக்கினது மறுதளிப்பவர்களும் அவிசுவாசிகளும் வெளியே இருக்கிற அஞ்ஞானிகளும் அனுபவிப்பதற்காக அல்ல, காணியாட்சிக்கு உள்ளே இருக்கிற அவருடைய வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு. யோவான் 1:12 எடுங்களேன். அவருடைய இயேசு என்னும் நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்களா மாறினீங்க? இயேசுன்ற நாமத்துக்கு மேல நமக்கு ஆன்லைன்ல பாக்குற எல்லாரும் உங்களுக்கு கரங்களை உயர்த்தி காமிச்சிருங்க, ஆவியானவர் பாப்பாரு. சோ அவருடைய நாமத்தின் மேல் நம்ம என்ன ஆனோம்? அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் பிச்சை எடுக்க கூடாது, பிள்ளைகள் உரிமையாய் அதிகாரத்தோடு எடுத்து அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஈவன் ஹீலிங்க கூட நம்ம பெக் பண்ண கூடாது. ஆண்டவரே எப்படி ஆகிலும் என்னை சுகமாக்கும். அதனாலதான் நியூ கவர்னன்ட்ல ரிசரக்ஷனுக்கு அப்புறம் என்னை சுகமாக்கும், உமக்கு சித்தமான இல்லை, அந்த மாதிரி வேர்டை நீங்க ஹீலிங்ல பார்க்க முடியாது. என்ன வார்த்தையை பார்க்கலாம் தெரியுமா? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஏங்க இது ஒரு உரிமையின் வார்த்தைங்க. இது போய் பெக் பண்ண கூடாது. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. சரி, பிள்ளைனா அதிகாரி. எதுக்குங்க அதிகாரி? அப்பா படைத்த எல்லாவற்றுக்கும் நான் அதிகாரி. அப்பா சேர்த்து வைத்த, அப்பா உண்டாக்கின, அவர் மனதிலே தங்கத்தையும் வெள்ளியையும் தேசங்களையும் தண்ணீரையும் நல்ல ஆகாரங்களையும் உண்டாக்கும் போது அவர் தன் பிள்ளைகளை நினைச்சுதான் உண்டாக்குனாராம். நாளைக்கு என் பிள்ளைங்களாம் இதெல்லாம் அனுபவிக்கணும். நீங்க ஏங்க சொத்து சேர்த்து வைக்கிறீங்க? தனுவை விட பக்கத்து வீட்டில் ஒரு அந்த பொண்ணு பேர் என்னமா, சிந்து ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு, அதனால உன் சொத்தை கொடுத்துருவியாமா? கொடுத்துருவீங்களா யாராவது? சோ இங்க நல்லவர்களுக்காக அவர் சௌதரிக்கல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் சௌதரித்து வைத்திருக்கிறார்.